Today we are discussing about the subject Allied Physics 1. Subject code is 19 UPH A01. இப்போ நம்ம யூனிட்ஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, டோட்டலாக வந்து நமக்கு அலைடு ஃபிசிக்ஸில் வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. 5 யூனிட்ஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், செகண்ட் யூனிட் வந்து சவுண்டு, தேர்ட் யூனிட் வந்து ஹீட்டு, ஃபோர்த் யூனிட் வந்து கிராவிடேஷன் அண்டு ஃபிஃப்த் யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அலைடு பேப்பர் அப்படின்றதுனால நமக்கு வந்து என்னென்னா அதோட சிம்பிள் இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம மேஜர் லெவல் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்றதே வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு வந்து யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வந்து இந்த செமஸ்டரில் வந்து ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட்டு செகண்ட் செமஸ்டரில் வந்து அலைடு ஃபிசிக்ஸ் 2 வரும், ப்ளஸ் ஒரு லேப் ஒன்று வரும். டோட்டலாக வந்து 2 தியரி ப்ளஸ் 1 லேப் அப்படின்ட்டு வரும் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து என்னென்னா தியரியில் படிக்கிறத தான் வந்து லேப்லையும் ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம். ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அலைடு ஃபிசிக்ஸ் பேப்பர் 1 படித்தோம்னாவே ஒரு 8 to ஒரு 9 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இதில் தியரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேபில் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட் யூனிட் நேம் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருள்களின் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து 3 டைப் இருக்குன்னு தெரியும், சாலிடு, லிக்விடு, கேஸ். அனதர் 2 இருக்குது. என்னென்னா ஃபோர்த் ஒன் இஸ் பிளாஸ்மா, ஃபிஃப்த் ஒன் இஸ் போன்சென்ஸ்டின் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டின்னா என்னென்னா எல்லா பார்ட்டிகளும் வந்து மேடப் ஆஃப் ஆட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஆல் திங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம். ஓகே, இதில் வந்து சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிசிட்டி இந்த டாபிக் எல்லாமே வந்து சாலிடில் தான் நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடுன்னு பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்னென்னா லிக்விடு ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். எலாஸ்டிசிட்டி ஒரு சாலிட் மெட்டீரியல், இந்த ஸ்கேல் வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல். ஓகேவா, இதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகுது இல்லைங்களா, இதுதான் வந்து எலாஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து மூவ் ஆகும். இந்த எலாஸ்டிக்ன்ற வேர்டு வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரப்பர் மாரி மூவ் ஆகுது இல்லைங்களா, ஸ்ட்ரிப் ஆகுது இல்லைங்களா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ரிமூவல் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் கால்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். இதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த பீம் இந்த இது வந்து ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகுது இல்லைங்களா, இது வந்து இதை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபுல்லாக எல்லாம் பார்ப்போம். இதில் வந்து நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். யங்ஸ் மாடுலஸில் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 எக்ஸ்பெரிமெண்ட் வரும், யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங். சரிங்களா, அடுத்து வந்து பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் மெத்தட், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்ய போகிறோம். இதில் வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் யூஸ் பண்ணும்போது என்ன, இந்த ஸ்கேல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இந்த சைடில் பெண்ட் ஆகும். இந்த வெயிட் ஆங்கர் வந்து கார்னரில் வைப்பாங்க, இது வந்து என்னென்னா யூனிஃபார்ம் பெண்டிங். அதே வெயிட் ஆங்கரை வந்து சென்டரில் வைக்கும் போது என்ன ஆகும், இது வந்து என்னென்னா ஸ்கேல் வந்து இப்படி மூவ் ஆகும். இதை வச்சு நம்ம ரீடிங் பண்ணுவோம், லோடிங் அன்லோடிங் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து என்னென்னா யங்ஸ் மாடுலஸோடைய வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம், எலாசிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து இதில் வந்து பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒன்றும் கிடையாது, குண்டூசி இருக்கு இல்லைங்களா, அந்த குண்டூசி வந்து இதில் ஃப்ளக் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் மூலயமா ரீடிங் எடுப்போம். சரிங்களா, அடுத்து வந்து டார்ஷன் பெண்டலம். டார்ஷன் பெண்டலம் வந்து என்னென்னா ஒரு டிஸ்க் மாரி இருக்கும், ஒரு சர்க்குலர் டிஸ்காக இருக்கும். அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் பண்ணி விடுவோம். ரொட்டேட் பண்ணும்போது நம்ம டைம் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், டார்ஷன் பெண்டலம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் எ ஒயர் பை டார்ஷன் பெண்டலம். நம்ம இதில் வந்து ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டாப்பில் ஒரு ஸ்கேல்லையோ ஒரு ஸ்டீல் ராட்லேயோ கனெக்ட் பண்ணி ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டார்ஷன் பெண்டலம் சிம்பிள் பெண்டலம் பார்த்துருப்பீங்களா, அதே சேம் கான்செப்ட் தான் டார்ஷன் பெண்டலம். அடுத்து வந்து ஸ்டாட்டிக் டார்ஷன் மெத்தட் வித் ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி இதில் வந்து டார்ஷன் பெண்டலத்தோட அந்த வெயிட் ஆங்கரை வச்சு மெஷர் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்து வந்து என்னென்னா ட்ராப் வெயிட் மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஷியல் சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா, இது வந்து என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அந்த வாட்டருடைய மேக்ஸிமம் வந்து வாட்டரில் லிக்விட் உடைய சர்ஃபேஸ் டென்ஷன் தான் ஃபைண்ட் பண்ணும். வாட்டர் ஆர்
கெரோசின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா சவுண்டு. சவுண்டு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் வந்து சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து லாஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் சோனோமீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் வந்து நம்ம டியூனிங் ஃபோக் யூஸ் பண்ணுவாங்க. டியூனிங் ஃபோக் யூஸ் பண்ணி இதோட வைப்ரேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னா அல்ட்ராசோனிக்ஸ். அடுத்து என்ன அல்ட்ராசோனிக் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஹியூமன் வந்து இயரிங் சென்ஸ் என்னென்னா 20 ஹெர்ட்ஸ் to 2000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்தால் தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், நம்மளால் கேட்க முடியும். அந்த 2000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து என்னென்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்ப்போம். ஜென்ரலாக அல்ட்ராசோனிக்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும்னா வவ்வால் வந்து அது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சோனாருக்கு யூஸ் பண்ணலாம், மெடிக்கல் பர்பஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த வெல்டிங் பர்பஸ்க்கு, இதுக்கெல்லாம் கெமிக்கல் பர்பஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸு. அடுத்து வந்து அக்வாஸ்டிக்ஸ் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வாஸ்டிக்ஸ்னால் இந்த எக்கோ வந்து ரிடியூஸ் பண்ணி நமக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக வந்து கொடுக்கறதுக்காக நம்ம பில்டிங்ஸு, மால்ஸு, தேட்டர்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஜென்ரலாக ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்னா 343 அப்படின்னு சொல்லுவாங்க. 343 மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவாங்க. இது வந்து அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். ஆனால் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ரிவர்பரேஷன் டைமு. அடுத்து வந்து டெரிவேஷன் ஆஃப் சாப்னிஸ் ஃபார்முலா. இந்த சாப்னிஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். அந்த இதுக்கான கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மைன் பண்ண போகிறோம் சவுண்டில். ஓகேங்களா. இதுதான் வந்து சவுண்ட் யூனிட் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹீட் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக தெர்மல்னு சொல்லுவாங்க. இது வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். இது வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. அட்ராக்ஷன் ஆஃப் ஃபைனைட் சைஸுக்கும் இன்ஃபைனைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் பண்ணும் போது என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட பாண்ட் என்ன பிரேக் ஆகிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஸ்டீலை வந்து ஹீட் பண்ணும் போது என்ன ஒரு ரெட் கலராக சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. அதோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த மாலிகுலர் பாண்டிங் வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகும், விரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டீல். அதுதான் அதை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். அடுத்தது அதில் வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு, டிட்டர்மினேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு, ஜூல்ஸ் கெல்வின் எஃபெக்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். ஒன்றும் இல்லை, லிக்விட்லேருந்து எப்படி கேஸாக சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் நைட்ரஜனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதோட கண்டக்டிவிட்டி வந்து ஹீட்டோட கண்டக்டிவிட்டி வந்து எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அந்த கொஸ்டின்ஸும் இதோட ரிலேட்டிவிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து என்ன டிட்டர்மினேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ பேட் கண்டக்டர் பை லீஸ்ட் டிஸ்க் மெத்தட். இது வந்து ஒரு டோட்டலாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், லீஸ்ட் டிஸ்க் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம் லேபில். அதில் என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் ஹீட் பண்ணி அதோட ஸ்டீம்ஸை வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா. இது லேபில் செய்யலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகேவா. தியரியாக படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லேபுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட் என்னென்னா கிராவிடேஷன் சொல்லும் போது நமக்கு வந்து நியூட்டன்ஸோட 3 லாஸ் வந்து ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னோம்னா ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டச் பண்ணும்போது சம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா வந்து F = ma, ஃபோர்ஸ் = மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தேர்ட் லா வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட் லா. இதில் வந்து என்னென்னா நியூட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து டிரைவ் பண்ணது என்ன அப்படின்னா இனிஷியல் மாஸ் அதில் படிப்போம். அடுத்து கிராவிடேஷனல் மாஸ் பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் வந்து கெப்லர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து என்னென்னா நம்மளோட எல்லா பிளானட்ஸுமே வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் அதுதான் வந்து கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிடெக்ஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்,
ஃப்ரம் கெப்லர்ஸ் லா. அவர் வந்து என்னன்னா கெப்லர்ஸ் லாலேருந்து கிராவிடேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கிராவிடேஷன் வந்து நியூட்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் கேபிட்டல் ஜி. கேபிட்டல் ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 6.673 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 கிலோகிராம் -2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேபிட்டல் ஜி. இது வந்து பாய்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் டெரைவ் பண்ணுவோம், சம் டெரிவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணுவோம் இந்த கொஸ்டின்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து வேரியேஷன் ஆஃப் ஸ்மால் ஜி. ஸ்மால் ஜியோட வேல்யூ தெரியும், 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட கிராவிடேஷனோட டெப்த் கண்டுபிடிப்போம். ஓகேவா? கிராவிடேஷன் ஸ்மால் ஜி வந்து வேரி ஆகும், எர்த்துக்கு மூணுக்கு எல்லாம் வேரி ஆகும். மூணுக்குன்னு வரும்போது மூணில் வந்து என்னென்னா 1.67 சம்திங் அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. 5th யூனிட் வந்து எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டின்ற யூனிட்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காமனாக கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி பார்ப்போம். சர்க்யூட் அப்படின்னும் போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்யூட் பற்றி பார்ப்போம். ஓப்பன் அப்படின்னும் போது சர்க்யூட் வந்து கனெக்ட் ஆகலை, டிஸ்கனெக்ட், டெர்மினல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்ட்டு அர்த்தம். சாரி, டெர்மினல்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதே வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா க்ளோஸ்டு டெர்மினல்ஸ் வந்து க்ளோஸாக இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஒரு ரெசிஸ்ட்டுமே இல்லாமல் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சஸ் பார்ப்போம். ஸ்விட்சஸ் பற்றி பார்ப்போம். அதில் வந்து டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஸ்விட்சஸ் இருக்குது. நாமளே நிறைய பார்த்துருப்போம், நிறைய டைப்ஸ் இருக்குது. புஷ் பட்டனு, அப்புறம் வந்து அப் டவுன் ஸ்விட்சு, ரொட்டேட்டரி ஸ்விட்சு, இதெல்லாம் வந்து இதோட டைப்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபியூஸு. ஃபியூஸு காமனாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியங்களா ஃபியூஸு, அதே தான். ஏசி ஃபியூஸ், டிசி ஃபியூஸ்ன்னு சொல்லி டைப் இருக்குது. அதில் வந்து ஏசி ஃபியூஸ் வந்து அதில் நம்ம 2 டைப் பார்ப்போம். ரீவயரபிள் டைப்பு ஃபியூஸு, கேட்ரேஜ் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் பார்ப்போம். டிசி ஃபியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து என்னென்னா சர்க்யூட் பிரேக்கர் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சர்க்யூட் பிரேக்கரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது வந்து யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா கேரி ஃபாஸ்டர் பிரிட்ஜு. இது வந்து கேரி ஃபாஸ்டர் பிரிட்ஜ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பாகவும் இருக்குது, நம்ம லேப்லேயும் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இது வந்து இவர் வந்து கேரி ஃபாஸ்டர் அப்படின்றவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா பொட்டன்ஷியோமீட்டர். இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் வந்து கேலிப்ரேஷன் ஆஃப் லோ ரேஞ்ச் வோல்ட்மீட்டர் வந்து ஃபைன் பண்ணுவோம். இதை நம்ம லேபில் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? இது வந்து தியரியாக நீங்கள் இப்போ ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல்னு வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது வந்து மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து இதோட ஸ்கோரிங் வரும். இது நம்ம என்ன புக் ரெஃபர் பண்ணுவோம்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க. இதில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் எனி டவுட்டு இருந்துச்சுன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஆர் முருகேசன் புக் இருக்குது, அந்த புக்கில் தான் காமனாக எல்லா டாபிக் கவர் ஆகும். அதுக்கப்புறம் சவுண்டு டாபிக் மட்டும், சவுண்டு யூனிட் மட்டும் நமக்கு வந்து பிரிஜ்லால் சுப்ரமணியத்தோட அந்த தெர்மோடைனமிக்ஸ் புக் வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக 1 by 1 அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.